இன்று நீங்கள் பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். வீட்டுச் செலவு, பிள்ளைகளின் படிப்புச் செலவு, கழுத்தை நெரிக்கும் கடன் பாரம், மாதந்தோறும் பயமுறுத்தும் இஎம்ஐ என ஒரு இருண்ட பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் குடும்பம் என்பது வெறும் யூடியூப் சேனல் மட்டுமல்ல. இது நாம் இணைந்து ஒருவருக்கொருவர் கண்ணீரோடு ஜெபிக்கும் ஒரு குடும்பம். இன்னும் நீங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கவலைகளையெல்லாம் ஒரு நிமிடம் ஓரம் வைத்துவிட்டு முழு நம்பிக்கையோடு, ஆண்டவரே, என் வாழ்வில் இன்று ஒரு அதிசயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கமெண்ட் பகுதியில் டெய்லி பைபிள் தமிழ் என்று பதிவிடுங்கள். உங்கள் விசுவாசமே உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் இப்போது இணைந்து ஜெபிக்கும்போது பரலோகம் திறக்கப்படுவதையும் உங்கள் நிதிச்சுமைகள் விலகி ஓடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி முழு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணையுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ கலங்கிய கண்களோடும் பாரமான இதயத்தோடும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சரணடைகிறோம். கடந்த காலம் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் வந்தும் எங்களை சேதப்படுத்தாமல் உம்முடைய கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீரே. அதற்காக உமக்கு கோடி நன்றிகள் ஐயா. ஆண்டவரே, இன்று அநேகர் நாளைக்கு என்ன செய்வது என்ற கவலையில் இருக்கிறார்கள். வீட்டு வாடகை, சாப்பாட்டுச் செலவு என ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் படும் கஷ்டத்தை நீர் அறிவீர். உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பீராக. வல்லமையுள்ள தேவனே, கடன் என்பது ஒரு பெரிய சிறைச்சாலை போல உம்முடைய பிள்ளைகளை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. வட்டி கட்ட முடியாமலும் அசலை திருப்பிக் கொடுக்க முடியாமலும் தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கடன் கொடுத்தவர்களால் வரும் அவமானங்கள் நீங்குவதாக. அடைக்க முடியாத இஎம்ஐ சுமைகள் கர்த்தருடைய கிருபையால் ஒரு வழி பிறப்பதாக. அன்பு பிதாவே, அநேக பிள்ளைகள், ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், ஆனால் பணம் எங்கே போகிறது என்றே தெரியவில்லை என்று கலங்குகிறார்கள். சம்பாதிக்கும் பணம் கைக்கு வருவதற்கு முன்பே மருத்துவச் செலவுகள், வீண் விபத்துகள், தேவையற்ற பழுதுபார்ப்புகள் என ஓட்டை பையில் போட்டது போல வீணாகிறதே. இன்று அந்த பண விரயத்தை உண்டாக்கும் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பிள்ளைகளின் வருமானத்தைச் சுற்றி ஒரு அக்கினி மதிலை உண்டாக்கும். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒரு ரூபாய் கூட வீணாகாமல் அது ஆசீர்வாதமாய் பெருகட்டும். தகப்பனே, தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியவில்லையே, அவர்களின் படிப்புச் செலவுக்கு பணம் இல்லையே என்று ஏங்கும் பெற்றோரை பாரும். பிள்ளைகளின் கல்விக்கான கட்டணங்கள் அற்புதமாக செலுத்தப்படட்டும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அதே சமயம் அந்த தேவைகளை சந்திக்க பெற்றோர்களுக்கு வேண்டிய வருமானத்தையும் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், வரவேண்டிய சம்பளம், வரவேண்டிய பிசினஸ் ஆர்டர்கள் என எங்கெல்லாம் பணம் தடைபட்டு நிற்கிறதோ அந்த தடைகளை இன்று உடைப்பீராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, காய்ந்து போன எலும்புகள் உயிர் பெறுவது போல காய்ந்து போன இவர்களின் பொருளாதார நிலையை இன்று செழிக்கச் செய்யும். ஆண்டவரே, பணமில்லை என்றவுடன் கை கொடுத்த உறவினர்களே இப்போது கையை விரிப்பதையும் எங்களை ஏளனமாக பார்ப்பதையும் நீர் அறிவீர். ஒரு காலத்தில் எங்களை மதித்தவர்கள் இன்று எங்கள் கஷ்டத்தைக் கண்டு ஒதுங்கிப் போவதையும் முதுகிற்கு பின்னால் பேசுவதையும் நினைத்து பிள்ளைகளின் நெஞ்சம் நொறுங்கிப் போய் நிற்கிறது. தகப்பனே, உன்னை நிந்தித்தவர்கள் வெட்கப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி இழந்த அதே இடத்தில் இவர்களை தலை நிமிரச் செய்யும். அவமானப்பட்ட இடத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தந்து உயர்த்துவீராக. கர்த்தாவே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்களுக்கு புதிய யுக்திகளையும் லாபத்தையும் தருவீராக. எகிப்தில் யோசேப்பை உயர்த்தியது போல இன்று பிள்ளைகளை அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர்த்துவீராக. ஆண்டவரே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேல் போஷித்த தேவன் நீர். உம்மிடத்தில் குறைவில்லை. ஒரு நொடியில் எஸ்தரின் வாழ்க்கையை மாற்றினீர். ஒரு நொடியில் யோசேப்பை சிறையிலிருந்து அரியணைக்கு கொண்டு வந்தீர். அதே அற்புதம் இன்று இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கட்டும். ஆண்டவரே, பணப்பற்றாக்குறையினால் குடும்பத்திற்குள் வரும் சண்டைகளையும் சமாதான குலைச்சலையும் மாற்றும். ஒருவருக்கொருவர் எரிந்து விழாமல் இந்த இக்கட்டான சூழலில் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க உதவி செய்யும். பணமில்லாத நேரத்தில் அன்பும் குறைந்து விடாமடி குடும்பத்தின் சமாதானத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வீட்டுச் செலவுக்காக திண்டாடும் ஒவ்வொரு தாய்க்கும், குடும்ப பாரத்தை சுமக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்படட்டும். பணப்பற்றாக்குறை என்னும் இருள் நீங்கி நிறைவு என்னும் வெளிச்சம் வரட்டும். தகப்பனே, பணத்தை எப்படி செலவு செய்வது, எப்படி சேமிப்பது என்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாரும்.
தேவையில்லாத ஆசைகள், ஆடம்பர செலவுகள் இவர்கள் விட்டு விலகட்டும். ஒரு சிறு வருமானத்தைக் கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஈசாக்கின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போது ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை அப்படியே உங்கள் நெஞ்சின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். முழு நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளைச் சொல்லுங்கள். இயேசுவே, என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் வராது. என் தேவன் தம்முடைய அளவில்லாத ஐஸ்வரியத்தினால் என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். என் கடன் சுமைகள் இன்று இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகுகிறது. என் வீட்டில் இனி வறுமை இல்லை, தெய்வத்தின் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. ஆமேன், ஆமேன். இதை ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் தவறாமல் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் இதை சொல்லச் சொல்ல உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் மாறுவதை உங்கள் கண்களால் காண்பீர்கள். இந்த வீடியோவை பொருளாதார பாரத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் டெய்லி பைபிள் என்று பதிவிடுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.